வெற்றிலை பாக்கு போடுபவரா நீங்க? அப்படின்னா இந்த தகவல், இந்த செய்தி உங்களுக்காகத்தான். கவனமா கேளுங்க. இப்ப இந்த வெற்றிலை பாக்கோடு புகையிலை சேர்த்து விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக இனிமே நாட்டுல கடுமையான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க போறதா பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தினுடைய தற்போதைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய உப்புல் ரோஹன இது குறித்து தெளிவாக எச்சரித்திருக்கின்றார். நான் ஞாபகப்படுத்துறேன், 2006ஆம் ஆண்டினுடைய 27ஆம் இலக்க புகையிலை மற்றும் மதுசாரம் மீதான அதிகார சபையினுடைய சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி புகையற்ற புகையிலை தயாரிப்புகளை விற்பனை செய்வது ஏற்கனவே சட்டப்படி தடை செய்யப்பட்டிருக்கு நம்ம நாட்டுல. இது இந்த வியாபாரிகளை பாதிப்பதற்காக இல்ல. ஆனா நாட்டுல இருக்க மக்களை பாதுகாக்கணும். குறிப்பா வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சட்டம். நம்ம நாட்டுல பாத்தீங்களா இருந்தா வருஷத்துக்கு சுமார் 1750 முதல் 1900 பேர் வரை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க. ஆக இந்த விடயத்தை கட்டுப்படுத்தத்தான் இந்த சட்டத்தை இப்ப நாட்டுல மிக கடுமையாக அமல்படுத்த போறாங்க. ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, இனி புகையிலையுடன் வெற்றிலை விற்பனை செய்வது ஒருவேளை உறுதியானால் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும். அதோடு 2000 ரூபாய் அபராதம், அப்படி இல்லைன்னா 6 மாத கால சிறை தண்டனை வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த விழிப்புணர்வு காலம் எல்லாம் முடிஞ்சிட்டாம். இனி சட்ட நடவடிக்கை தொடங்கும் சொல்லி இப்போது எச்சரிக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பாக இருங்க. இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், தற்போது நாட்டுல பல பகுதிகளில் ஒரு மோசடி கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு தொடர்பை மேற்கொண்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இந்த அஸ்விஸ்ம தலைமை அலுவலகத்திலிருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு அடுத்து கேட்டா, உங்களுடைய தகவலை புதுப்பிக்கணும், அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்க இந்த டாக்குமெண்ட்ரி கோப்புகளை எல்லாம் சரிபார்க்கணும், அதுக்காக உங்ககிட்ட இருந்து பணம் கொஞ்சம் தேவைன்னு சொல்லி உங்ககிட்ட பணம் கேட்பாங்க. இது முற்று முழுதும் ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லி நலன்புரி நன்மைகள் சபை மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆக எந்த காரணத்திற்காகவும் அஸ்விஸ்ம திட்டத்திற்காக யார் கேட்டாலும் யாரிடமும் நீங்க பணம் கொடுக்க வேண்டாம். மிக முக்கியம், உத்தியோகபூர்வமான எவ்வித பணமும் இந்த திட்டத்துக்கு வசூலிக்கப்படல. இது போன்று ஒருவேளை அழைப்புகள் வந்தா நீங்க உடனடியா செய்ய வேண்டியது, உங்க அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் உடனடியா, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க உடனே முறைப்பாடு செய்யுங்க. கடந்த காணொலியில நான் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்துறது. இந்த டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தும் பேருந்துகளால பயணிகளுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கு. இந்த போக்குவரத்து நிர்வாக பிரிவுக்கு பாத்தீங்கன்னா கடுமையான இப்போது ஒரு எச்சரிக்கை கிடைத்திருக்கின்றதா. அதாவது பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர் அவர்களினுடைய உத்தரவுப்படி நாடு முழுவதும் நடத்தப்பட்ட ஒரு அதிரடி சோதனை. இந்த சோதனையில பாத்தீங்களா இருந்தா மண்ணெண்ணெயை பயன்படுத்தி இயக்கப்பட்ட 100 பேருந்துகள் இப்போது சிக்கி இருக்கின்றது. ஆக இந்த மண்ணெண்ணெய் பயன்பாடு பாத்தீங்களா ஒரு பக்கம் பேருந்தினுடைய இயந்திரத்தை பாதிக்கும், மறுபக்கம் பயணிகளினுடைய பாதுகாப்பு என்னத்துக்காகும் கேள்விக்குள்ளாகும். ஆக இனி வரும் நாட்களில் இது போன்ற தீவிரமான சோதனை நடவடிக்கைகள் தொடரப்போகுது. இன்றைய தினம் நாட்டில அதிகமாக பகிரப்பட்ட ஒரு விடயம், சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்ட ஒரு விடயம், போலீஸ் நிலையத்திலேயே பெண் சக ஊழியருக்கு தொல்லை கொடுத்த கான்ஸ்டபிள் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த தகவல் தான் மகுலுகாஸ்வேவ போலீஸ் நிலையத்துல தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு. இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தின் பின்னணியில பாத்தீங்களா இருந்தா, அதாவது கடமையில் இருந்த சக பெண் கான்ஸ்டபிள் ஒருவரினுடைய மடியில் அமர குறிப்பிட்ட அந்த ஆண் கான்ஸ்டபிள் ஒருவர் முயற்சி செய்திருக்காரு. உடனே அந்த நேரத்துல மது போதையில் அவர் இருந்ததாக இப்போது விசாரணையில தெரிய வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட பெண் கான்ஸ்டபிள் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில தான் பாத்தீங்களா இருந்தா ஒழுக்கக்கேடான முறையில் நடந்து கொண்ட அந்த கான்ஸ்டபிள் உடனடியாக இப்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.